நம்ம ஸ்கூல்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்த தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒரு பேரண்ட்ஸ் 2 பேருமே அப்பா, அம்மா குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்தணும் அப்படின்னு வந்தாங்க. ஆனா அந்த குழந்தை வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஆட்டிசம். குழந்தை பேச மாட்டேங்குது. பார்த்ததுமே நமக்கு தெரியுது. ஆனா அப்பா வந்து என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக, "மேம் நீங்க கூப்பிடுங்க. கூப்பிட்ட உடனே திரும்புவாங்க." இந்த மாரிலாம் சொல்லிட்டே இருக்காரு. நான் சொன்னேன், "நான் கூப்பிட்டேன். உங்க குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா நீங்க வந்து நீங்களே கொஞ்ச நேரம் 15 மினிட்ஸ் குழந்தைய விளையாட வைங்க. விளையாட வச்சுட்டு நீங்களே கூப்பிடுங்க. நான் அத அப்சர்வ் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைக்கு அந்த ஆட்டிசம் இருக்குதுன்னு டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க டினை பண்றாங்க. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தான் அவங்க அப்பா சொல்ல வராரு போல இருக்குது. சரி நானும் பொறுமையா ஒரு 15, 20 மினிட்ஸ் போச்சு. குழந்தைய ஃப்ரீயா விளையாட வச்சாங்க. ஆனா குழந்தை வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்ற எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த அம்மா வந்து எக்ஸ்ட்ரீம்லி பயந்து ஒரு மாதிரி அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. வந்ததுலருந்தே அந்த 15, 20 மினிட்ஸ் அவங்க எதுவுமே பேசல. அமைதியா அவங்க அப்பாவ பார்க்குறாங்க, குழந்தைய பார்க்குறாங்க. அப்படியே உட்காந்துருக்குறாங்க. நான் சொன்னேன், "குழந்தை சுத்தமாவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குதே சார். நீங்க நல்லாவே டாக்டர்ட்ட செக் பண்ணிட்டீங்களா?" இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது, அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு கோவம். அ ஸ்கூலுன்னு கூட பார்க்காம ஒய்ஃப் அப்படி திட்டுறாரு. அ என்னது இவளால தான் என் குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ ஃபோன பார்த்துட்டு என் பிள்ளைய இந்த மாரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இது நான் ஏன் இப்ப பகிர்ந்துக்கிறேன்னா, இன்னமும் எப்படி அப்பாக்கள் வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அம்மா மேல போட்டுட்டு, இந்த பழைய காலத்து மென்டாலிட்டின்னு தான் நான் நினைக்கிறேன் இது. ஃபுல் குழந்தை வளர்ப்பு, வீட்டு வேலை எல்லாமே லேடீஸ் பார்த்துக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பா என்ன விசிட்டிங் புரொஃபஸரா? நீங்க வந்து அப்பப்ப விசிட் பண்ணிட்டு போறதுக்கும், அ ஆனா இப்ப வெளிநாட்டுல வேலை செஞ்ச அப்பாக்கள் கூட டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு படிப்படியா அவங்க செக் பண்ணிக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க. பிள்ளைங்களோட அவ்ளோ பாண்ட் கிரியேட் பண்றாங்க. கூடயே இருக்கிற நீங்க பண்ணக்கூடாதா? வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, ஸ்பெண்ட் அடிக்குவேட் டைம் வித் த சைல்ட். அது பண்ணலாம்ல தாராளமா. அம்மா வீட்டு வேலையும் பார்த்து, குழந்தை வளர்ப்பையும் பார்த்துட்டு, உங்களோட எமோஷனல் அந்த இதையும் கொண்டு வந்து ஒய்ஃப் மேல தான் போடுவீங்க. எவ்வளோ அந்த அம்மா தாங்கி அந்த குழந்தைய வளர்ப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? தயவு செய்து அப்பாக்களா இருக்கிற நீங்க, ப்ளீஸ் நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஈக்குவலா குழந்தை வளர்ப்பில் உங்களோட பொறுப்பும் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. குழந்தைய அப்பா, அம்மா சேர்ந்து 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்து வளர்க்கணும்னு நான் கேட்கிறேன்.